இன்னைக்கு பா வகைகள் பார்க்குறோம். பா அப்படின்னா அதுக்கு செய்யுள் அப்படின்னா பாடல் அப்படின்னு அதுக்கு மீனிங்கு. அப்போ அதோட வகைகள் பார்க்குறோம். வகைகளில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்ற அந்த 4 வகைகள் படும். அதில் வெண்பா அப்படின்னா செப்பலோசை கொண்டது. செப்பலோசைனா நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா திருக்குறள் நாலடியாரில் இருக்கும். அகைன் வந்து வெண்பா வந்து 5 வகைப்படும். அது என்னென்ன டைப்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிரியப்பா. ஆசிரியப்பா அப்படின்னா அகவலோசை. அகவலோசை வந்து எந்த பாட் லைனில் இருக்கும் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்காதையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கலிப்பா. கலிப்பான்றது துள்ளல் ஓசை கொண்டது. வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை கொண்டது. நெக்ஸ்ட் அந்த வெண்பா வந்து 5 வகைப்படும். அது என்ன வகை பாருங்க. குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ருடை வெண்பா. இந்த வெண்பாவோட டைப் பார்த்துக்குங்க. இதில் ஆட் ஆன் அவுட்லன்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்போ குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ருடை வெண்பா. நெக்ஸ்ட் ஆசிரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். இது வந்து கொஷின் வந்து குரூப் 4 கொஷினில் கேட்டிருந்தாங்க. இதில் 3 கொடுத்துட்டு இன்னொன்று எது சம்மந்தம் இல்லாதது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஸோ ஆசிரியப்பாவோட வகைகளை அகைன்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமண்டில ஆசிரியப்பா.